என்னோட நேம் தேவிகா ஸ்ரீ. நான் கவுந்தப்பாடியில் இருக்கேன். எனக்கு 21 வயசாகுது. எனக்கு ராகுல் வந்து இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு. இன்ஸ்டாகிராமில் பேசி ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனோம். ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் மேரேஜ்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்தாங்க. பேசினோம், குடும்பமெல்லாம் கலந்து பேசி கல்யாணம் பண்ணணும். கவுந்தப்பாடி புதுமாரியம்மன் கோயிலில் தான் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. பார்த்தா அந்த பொண்ணு வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் பிரீத்தி. 6 மாசம் வாழ்ந்திருக்காங்க. அது ஒரு ஃபேமிலி இஷ்யூன்றதுனால அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. அது ஏன்னு தெரியல. பிரிஞ்சு போனவர் சரி போ நம்ம லைஃப்னு வந்துருச்சு, நம்ம வாழ்ந்துக்கலாம்னு சொல்லிதான் அவர் கூட இவ்வளவு நாளா வாழ்ந்தேன். ஆனா சந்தோஷமா தான் வாழ்ந்தேன். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எங்களுக்குள்ள. இது நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. எல்லாத்துக்குமே தெரியும் இவங்களுக்குள்ள பிரச்சனையான்னு சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. அவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். 1 வருஷம் எங்க மாமியார் வீட்டுலதான் வாழ்ந்தேன். எங்க மாமியார் திடீர்னு அவங்க மனசுல நினைச்சாங்கன்னு தெரியல, அவங்க நீங்க தனியா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவரு கோயில் எல்லாம் போய் கேட்டதுக்கு தனியா போங்க நல்லா இருப்பேன்னு சொல்லவும் நாங்களும் தனியா போனோம். போய் 3 மாசம் ஈரோடு வளையக்கார வீதியில தான் வாழ்ந்தோம். நல்லாதான் அப்பயும் நல்லாதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அவருக்கு ஒரு அப்பப்போ சலுப்பு அப்படின்னா குடிப்பாரு. காரணம்னா எங்க மாமியார் வந்து ஆரம்பத்துல அவரு கேட்டாருன்னா இவங்க அலோ பண்ணிட்டாங்க. அலோ பண்ணதுனால இவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. குடிப்பாரு. குடிச்சிட்டு என்ன பண்றதுன்னு புலம்புவாரு. தப்பு சொல்ல முடியாது, புலம்புவார். ரொம்ப புலம்புவார். ஏன் என் லைஃப் இப்படி இருக்கு, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அவர் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு தான், நான் கஷ்டப்படலன்னு சொல்ல மாட்டேன். நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. அதிகமா புலம்புவாரு. புலம்பிட்டு அழுகுவாரு. மனசே கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ அவரு இல்லைன்ற இடத்துல என்னை யாருமே எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. என்னைய நீ வேணானே ஒதுக்கிட்டாங்க. எங்க மாமனார் தான் என்னைய வந்து ஸ்டேஷன்லயே ஆகட்டும் ஹாஸ்பிட்டல்லையா எல்லா இடத்துலயும் வந்து கட்டி பிடிச்சி அழுதாரு. என்ன தங்கமயிலு பண்ணட்டும். அப்போ என்ன அந்த தங்கமயிலுன்ற வார்த்தை தவிர எங்க மாமனார் என்னை எதுவுமே சொல்லல. அவ்வளோ நல்ல மனுஷங்க 2 பேருமே. நான் என் மாமியாரையும் குத்தமே சொல்ல மாட்டேன். நல்ல மனுஷங்க, கெட்டு போன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க தானே. அந்த மாதிரிதான் என் மாமியார்கிட்ட நல்லா பேசினாங்க, பழகுனாங்க. இப்போ பையன் இல்லைன்னதும் என்னை அப்படியே ஒதுக்கிட்டாங்க. எனக்கு எந்த சடங்கும் பண்ணல. அவரை பிடிச்சி அழுகிறதுக்கு என்னால முடியல. கத்தி அழுக முடியல. என்ன ஒரு ஓரமா ஒதுக்கிதான் நிக்க வச்சாங்களோ தவிர எந்த சடங்குமே பண்ணல. எனக்கு அவருக்கு கல்யாணம் ஆன மாதிரி எதுவுமே பண்ணல. என்னை முழுசா கல்யாணமே ஆகாத மாதிரி நவுத்தி வச்சிருக்காங்களோ தவிர ராகுல் பொண்டாட்டி இதுதான், என் மருமக இவதான், இப்பெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்ட்டு என்னை புடிச்சு கூட அழுகலைங்க. அந்த அளவுக்கு என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. யாரு எனக்கு இதெல்லாம் பண்ணுவா? சரி நீங்க இப்படி பண்றீங்க, நான் உங்க பையன் போயிட்டான், உங்களுக்கு பொண்ணு மாதிரி நான் கூட வந்து இருந்துக்கிறேன்னு சொல்றேன். எங்க மாமனார்ட்ட காலைல பேசும்போது கூட எனக்கு ராகுலோட ப்ரூஃப், டிராஃபி எல்லாம், ட்ரெஸ்ஸு, அவ ஒரு துணி இல்லாம எனக்கு உங்க மாமியார் உன்னை எல்லாமே கேட்கறான், எனக்கு கொடுத்துரு சாமின்னு சொல்லி கேட்கறாங்களோ தவிர சாமி எல்லாம் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வா, நீ என் பிள்ளையா இருந்துக்கோ, பையன் போயிட்டான் நீ இருந்துக்கோன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா நீ ஏங்குறானா சொல்ல மாட்டேங்கிறாங்க. காலைல கேட்கறேன், நாங்க வரேன்பா, கருப்பு நடத்துறேன்னு சொல்றீங்க, நான் வரேன்பா, கருப்புக்காவது வரேன்பா அப்படின்ற. முஸ்லீம் சடங்குப்படி இதை மட்டும்தான் பண்றோம், நீ ஏன்டா இங்க அப்படின்னு தான் கேட்கறாங்களே தவிர என்ன விட மாட்டேங்கிறாங்க. கட்டின பொண்டாட்டி தானே நான் அதைத்தானே கேட்கறேன். ஏன் எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா அவரை கல்யாணம் பண்ணது? அவங்க சொல்றாங்க உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, நான் 1.5 வருஷம் அவர் கூட வாழ்ந்திருக்கேன். 21 வயசுல இந்த நிலைமையில உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. யாருமே நீ ஏன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. தன்னந்தனியா ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு வழி பண்ணி கொடுங்க. எனக்கு நான் அவங்க கூட போய் நான் இருந்துக்கிறேன், அவங்க பொண்ணா கூட இருந்துக்கிறேன், அவரோட நினப்புலயே கூட நான் வாழ்ந்துக்கிறேன். எனக்கு யாரோ ஒருத்தராவது வழி பண்ணி கொடுங்க. எனக்கு விட தெரியணும், முடிவுன்னு ஒண்ணு வேணும் எனக்கு.